உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தாவேக அரசு ஆட்சி அமைச்சிருக்காங்க. சிலர் அமைச்சராகவும் பதவி ஏற்றிருக்காங்க. அமைச்சரவை விரிவாக்கம் எப்பன்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி இருக்கிறவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பதவியேற்பு விழா இருக்கலாம் அப்படின்னா வந்து சொல்லப்படுது. காலையில ஆளுநர் மாளிகையில அரலேக்கர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பான்னா இப்போதைக்கு தகவல் வருது. நைட்டு தான் வராராம் கேரளால இருந்து. இன்னைக்கு வந்து அதுக்கான ஹிண்ட்லாம் கூட கொடுத்திருக்காரு ஆதவ அர்ஜுனா அமைச்சர். என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சமூக நீதி வந்து ஒரு ஆட்சி, சமூக நீதி அரசு, அதனால காங்கிரஸ் வந்து பங்கெடுக்கணும்னு நாங்க வந்து கேட்டிருக்கோம், முடிவு வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, IUML இவங்களுக்கும் நாங்கள் அழைப்பதெல்லாம் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அவங்களாம் நிச்சயம் வரணும், இந்த சமூக நீதி ஆட்சியில சமூக நீதி அரசுல பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் திமுகவும் டீல் போட்டாங்க அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு. ஆமா, அதே மாதிரி அதிமுகல அமைச்சரவைக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து முதலமைச்சர் முடிவெடுப்பார், இந்த மாதிரியான பதில்கள் வந்து வந்தது தாவேகா தரப்புல இருந்து. குறிப்பா வந்து அவங்க எங்களுக்கு ஆதரிச்ச அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நாங்கள் தோழமையோட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் இப்போ திருமா சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. தாவேக்காலையும் இப்போ நம்ம விசாரிச்சதை வச்சு விசிகாவுக்கும் IUMLக்கும் வேணா இடம் இருக்கு, அதிமுகல இருந்து வந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. திருமா வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க அந்த அமைச்சரவையில இடம் பெறுறது பொறுத்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே நேரத்துல தாவேகா தரப்புல இருந்து எங்களுக்கு என்ன தகவல் சொன்னாங்கன்னா, அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சரவையில இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஓகே, முதல்ல அதிமுக அந்த பிரிஞ்சு வந்த அணிக்கான டோர் வந்து க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் திருமாவே கூட பதவியேற்கலாம் சொல்லப்படுது. வன்னியரசு கன்ஃபார்ம்லாம் சொல்றாங்க. திரும்ப அந்த உயர்நிலை குழுவெல்லாம் கூட்டி தான் முடிவு பண்ண போறாங்க. ஏற்கனவே தாவே கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தை வந்து போனப்ப 75% போலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அமைச்சரவையிலையும் பங்கெடுக்கணும், அதுலயும் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சிக்காரங்க நிர்வாகிகள் எல்லாம் பிரியப்படுறதா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இது முடிவாச்சு அப்படின்னா திருச்சி கிழக்குல திருமாவே போட்டிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. விஜய் அதான் வந்து விரும்புறாராம். வன்னியரசு திருமா 2 பேரும் கூட விசிகால இருந்து அமைச்சர் ஆகலாம் அப்படின்லாம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல இருந்து ராஜேஷ்குமார், கிள்ளியூர் எம்எல்ஏ, அதே மாதிரி மேலூர் எம்எல்ஏ விஸ்வநாதன், இவங்க 2 பேருக்குமே அமைச்சர் பதவி வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப அப்படி வந்துச்சு அப்படின்னா விசிகால இருந்து ஒரு அமைச்சரவை கொடுக்குறாங்க அப்படின்னா முதல் முறையாக விசிகா அமைச்சரவையில பங்கு பெறுறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளா இருந்த ஒரு குரல் அங்கங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். குறிப்பா விசிகா வந்து 2016 முன் வச்சாங்க. அப்படியான ஒரு ஆட்சி வந்து அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் அமைச்சரவை பத்தின அந்த டீட்டெயில்ஸ் வந்தோன்னு தான் தெரிய வரும். நிச்சயமா. அதே மாதிரி அந்த பிரிஞ்சு வந்து அதிமுக அன்னைக்கு நீங்க அமைச்சரவையில பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க வாபஸ் வாங்கிடுவோம், அதை பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் சண்முகம்லாம் கூட வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமாவுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கறது சரிதான், அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதிமுகல இருந்து வந்தவங்களுக்கு கொடுத்தா அது மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிரானதா மாறிடும், அப்ப நாங்க வந்து மறுபரிசீலனை பண்ணுவோம் தாவேகா கொடுத்த ஆதரவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகை பேசிட்டு இருக்கிறாரு, அவர் மறுபரிசீலனை பண்ணுவாங்க. ஆமா, நீங்க அதிமுக அமைச்சர் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்களே மறுசீலனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு டிவிக்கு வந்து மிரட்டி வைக்கிறாரு. அவர் எப்படி பண்ண முடியும்? டெல்லியில எடுக்கிறது முடிவு, அவரே வச்சுக்கலாமா வேணாமான்னு ஒரு பரிசீலனை போயிட்டு இருக்கா மாநில தலைவரா. பட் அவரும் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதிமுக அமைச்சரவைக்குள்ள வர்றது வந்து யாருமே விரும்பலை. இன்னும் சொல்ல போனா டிவிகேவோட ஆதரவாளர்களே அதை அந்த மாதிரியான முடிவுலாம் எடுத்துறாதீங்கன்னு சோசியல் மீடியால போடுறதையும் நம்ம பார்க்க முடியுது. மாடர்ன் தமிழ் ஐடென்டிட்டியை உருவாக்குனவர் அயோத்திதாச பண்டிதர் அவருடைய 181வது பிறந்த தினம் இன்னைக்கு வந்து கொண்டாடப்பட்டது. முதல்வர் விஜய் வந்து மணிமண்டபத்துக்கு போய் மரியாதைலாம் கூட வந்து பண்ணியிருந்தாரு. ஆமா, திராவிடர்களின் முன்னோடின்லாம் சொல்லுவாங்க அயோத்திதாச பண்டிதரை. அதே மாதிரி இன்னொரு இதையும் தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய். என்னன்னா, மருத்துவம் மற்றும் ஊரக பணிகளுக்கான இயக்கங்களுக்கு ஒரு 40 ஜீப் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் கொள்முதல் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து அந்த ஓட்டுநர்கள் கையில சாவி கொடுக்குற அந்த நிகழ்வு, தொடங்கி வைக்கிற நிகழ்வு வந்து நடந்தது. அந்த நேரத்தில் ஒரு ஓட்டுநர் வந்தார். அவர்கிட்ட நானே ஓட்டலாமா அப்படிங்கிற மாதிரி முதல்வர் கேட்க, ஓகே வாங்கன்னு சொல்லி கூப்பிட அவர் போய் அந்த ஜீப்பை ஓட்டியும் பார்த்தாரு முதல்வர் விஜய். இன்னொரு பக்கம் தலைமைச் செயலகத்துல உயர் அதிகாரிகள்லாம் ஒரு வாய்மொழி உத்தரவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கலாம். ஏன்னா 5000 பேருக்கு மேல அங்கே வேலை பார்க்குறாங்க.
முதல்வர் வந்து 10 மணிக்கு வந்துடுறாரு, நம்ம அதுக்கு முன்னாடி வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ எல்லாம் 10 மணிக்கு வர்றதுக்கான வேலைகள் நடக்குதாம் தலைமை செயலகத்துல. அதே மாதிரி ரிப்பன் மாளிகை மாநகராட்சியிலையும் காலையிலயும் ஈவினிங்கும் கரெக்டா வந்து பஞ்ச் பண்ணிருக்கணும் உத்தரவு கூட வந்து போயிருக்கு. இதெல்லாம் தாண்டி முதல்வர் அவருடைய டிஸ்கிலே உட்காந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிடாருங்கிறதெல்லாம் போட்டோஸ் எல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் ஜெனரேட்டட் போட்டோஸ். என் விஜய் வந்து தட்டு கூட இல்லாம வந்து சாப்பிட போறாப்புல டிஃபன் பாக்ஸ்லயே சாப்பிடுற மாதிரி ரெடி பண்ணி சில பேர் அதை வந்து பரப்பிட்டு அதெல்லாம் பாக்குற உண்மை மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாவேகாவுக்கும் பாமகவுக்கும் வித்தியாசத்தை நீ வந்து பார்க்க முடியாது, கொள்கையில பிரச்சாரங்கள்ல எல்லாமே 90% ஒத்து போகும், 10% என்னது அந்த பொட்டி மாற்றா. சரி, என்ன சொல்றேன்னா இளைஞர்கள் நம்ம பக்கம் ஈர்க்கணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், விஜய் வந்து ஈர்த்திருக்காரு. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரா? அதே மாதிரி திமுக தோக்கணும் நம்ம நினைச்சோம், அதை வந்து விஜய் வந்து பண்ணிருக்காரு. இளைஞர்கள் அரசியல் ஆர்வத்தை தூண்டணும்னு நம்ம சொன்னோம், அதை விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க எதுவும் அதனால நாங்கெல்லாம் பண்ணது நினைச்சதெல்லாம் அவர் பண்ணிட்டாருங்கிறதுனால ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். நாங்கெல்லாம் ஒடுங்கிறாரு. ஏற்கனவே தான் இப்ப விசிகாவுக்கு அமைச்சர் வரைக்கும் போயிட்டு இருக்காங்கல்ல, அதனால உங்களுக்கு வாய்ப்பு இல்ல சார், தேவையில்லாம பேசி மீதி அந்த 10% இருக்குல்ல அது ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்குன்றாரு. விசிகா ஒத்துக்காது, எங்களுக்கு ஓகேன்னா கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க 2 தான் சார், நாங்க 4 அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு இன்னைக்கு. 94% மாணவ மாணவியர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. எப்பவும் போல மாணவர்களோட மாணவிகள் தான் அதிகம் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதுல புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடம், 2ஆம் இடத்துல சிவகங்கை மாவட்டம்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர் பக்கம் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எல்லாம் மேல வராங்க அப்படிங்கிறது. எல்லா மாவட்டத்திலயுமே ஓரளவு நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதுல வந்து தேர்ச்சி பெற முடியாதவர்களும் இது வந்து ஒரு தேர்வு தான் அப்படிங்கிற மதிப்பெண் வந்து நம்ம வாழ்க்கையை முடிவு செய்யாது, இன்னும் தன்னம்பிக்கையோட இதுல இருந்து மீண்டு வந்துடலாம். நிச்சயமா. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா ஆன்லைன்ல இந்த மருந்து விற்பனையெல்லாம் ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதை எதிர்த்து நம்ம மாநில மருத்துவ வணிகர்கள் வந்து ஒரு கடையெடுப்பு போராட்டத்தை இன்னைக்கு நடத்தியிருக்காங்க மாநிலம் முழுக்க. கிட்டத்தட்ட 50,000 கடைகள் வந்து இருக்கு தமிழ்நாடு முழுக்க. சின்ன சின்னதா அந்த நம்ம மெடிக்கல் ஷாப்லாம் வந்து பார்ப்போம், அதெல்லாம் இன்னைக்கு வந்து அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா 5000 கடைகள் நாங்க திறந்துதான் வச்சிருக்கோம், பொதுமக்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நேற்று பேட்டியெல்லாம் கூட வந்து கொடுத்திருந்தாரு. ஏன்னா வந்து இது மத்திய அரசுக்கு எதிரான ஒரு கடையடைப்பு போராட்டம், ஆன்லைன் வழியா மருந்துகள் விற்பனை பண்றதை தடை பண்ணணும் அப்படிங்கிறது மாநில மருத்துவ வியாபாரிகள் வந்து கேட்குறாங்க. பட் இனிமேட்டு ஆன்லைன்லாம் யார் நினைச்சாலுமே தடுக்க முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா உலகமே டிஜிட்டலாக வந்து மாறிக்கிட்டு இருக்கிறப்ப மக்களுமே வீட்டுல இருந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி பழகிட்டதுனால மருந்துக்கு மட்டும் தான் போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாம் வீட்டுக்கே வந்துடுது. இப்போ மருந்து வீட்டுக்கு வரும் போல தெரியுது. உலக வரலாற்றில் முதல் முறையாக காலையில 9 மணிக்கு டெண்டர் ஓபன் பண்ணி 3 மணிக்கு டெண்டரை முடிச்சு யார் ஒப்பந்ததாரர் வரைக்கும் வந்து சைன் ஆயிருக்கு ஊரக துறையில, ஊரக வளர்ச்சி துறையில. என்ன ஆனந்தம் வந்தோம்னா சுறுசுறுப்பா வேலை பாக்குறாங்களா இல்ல வேற எதுவும் முறைகேடு நடந்திருக்கா? இவ்வளவு டெண்டர்னா எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை பார்த்தா கூட இப்படி டெண்டர் 6 மணி நேரத்துல அவங்க முடியவே முடியாது. முறைகேடு தான் வந்து நடந்திருக்கு. எங்கன்னா காஞ்சிபுரத்துல கோனேரி குப்பம் அப்படிங்கிற பகுதியில அந்த மேல்நிலை தொட்டி அமைக்கிறதுக்கான ஒரு டெண்டர் 14 லட்சம் ரூபாய்க்கான டெண்டர் காலைல 9 மணி தான் விட்டுருக்காங்க. 3 மணிக்கு பார்த்தா சீல் ஆயிடுச்சு. அது யாருக்கு போகணும் என்னன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி இவ்வளவு மின்னல் வேகத்துல எல்லாம் டெண்டர்லாம் அதுக்கு கால அவகாசம் இருக்கு. அதெல்லாம் வந்து பரிசீலனை பண்ணணும். யாரு கம்மியாகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஒப்பந்தம் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிருக்காங்கலாம் செக் பண்ணுவாங்க. இவ்வளவு வேகத்துல எப்படி வந்து பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டா வந்து மாறுச்சு. தூய ஆட்சியில வேகமா நடக்குதான், குதிரை வேகத்துல எதுவும் நடந்துருச்சா? தூய ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கவங்களே இந்த இடத்துல தீங்கு நடந்திருக்குன்னு தான் வந்து சொல்றாங்க. அதனால அந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த அந்த ஊரக வளர்ச்சி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சாந்தி, கயல்விழி 2 பேர் சஸ்பெண்ட் வந்து செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கதான் முறையீடு பண்ணிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்களாங்க. அதனால ஒரு துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்காரு ஆனந்த். முதல் நடவடிக்கையே சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்து விட்டுருக்காரு. அவரே இப்பதான் சேர்ல உட்கார்ந்துருக்காரு. ஸ்வீட் கொடுத்து இப்பதான் ஆகுது, அதுக்குள்ள முறைகேடு பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் வெளிப்போட இருக்கணும், நிறைய அங்கங்க நடக்குதுன்னு சொல்றாங்க. புதிய அரசுன்னு ரொம்ப நாள் சொல்ல முடியாது. ஆமா, ஒரு 3 மாசம் ஹனிமூன் பீரியடு, அவ்வளவுதான். அதுக்குள்ள ஒரு முறையீடு வந்திருக்கு. கனிமொழி சந்தோஷ் கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ இவங்களை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டப்பவே பல சர்ச்சைகள். இவங்கெல்லாம் ஜோசியம் பாக்குறாங்க, மூட நம்பிக்கை வந்து பரப்புறவங்க, எப்படி சீட் விடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்க அந்த தொகுதியில. இப்போ ஒரு சோஃபா சீட்டு மாதிரி இருக்கு, அதுல உட்காந்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்களா
கட்சி அலுவலகத்தை எப்படி பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க, மன்னராட்சி அப்படிலாம் பேசிட்டு இருந்தவங்களே வந்து அந்த இதுல ஏதோ மன்னர் மாதிரி சீட்லாம் போட்டு வந்து பேசுறாங்கிற மாதிரி பயங்கர சர்ச்சை. அதிகாரிகளை வேற வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வந்து. ஆமா, இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டூர் போயிருக்காங்க. அவங்க நம்ம ஹோம் டூர்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி அந்த கனிமொழி சந்தோஷ் வந்து இது என்னோட ஜோதிட ஆபீஸுங்க, இது என்னோட இது கிடையாதுங்க, அவங்க எல்லாம் வந்தவங்க ஜோசியம் பார்க்க வந்தவங்க, ஜோசியம் பார்த்தா எதுவும் பதவி கிடைக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கிறாங்களா இன்னும் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமும்? அவங்க சில இதெல்லாம் நான் பார்த்தேன், அதெல்லாம் மூட நம்பிக்கையோட உச்சமா தான் தெரியுது. ஆமா, அப்படிதான். என்னோட முகத்துல தேஜஸ் இருக்கிறத வச்சு நீ எதிர்காலத்துல வேலூரியா கீழூரியா எல்லாம் சொல்லுவாங்களாம். அப்படியா? இது என்னங்க பித்தலாட்டமா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. பட் அவங்க வந்து ஏற்கனவே திமுக அமைச்சர்களோட எல்லாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க, தங்கம் தென்னரசோட சந்திச்சிருக்கிறாங்க, திமுகவோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறாங்க. இவங்க மேல ஒரு கண்ணு வைங்கன்னு எல்லாரும் வந்து விஜயோட அபிஷியல் அக்கௌண்ட்டை டேக் பண்ணி டிவிகே சேர்ந்தவங்களே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணெல்லாம் வச்சா அதுக்கு பரிகாரம் பண்ணிடுவாங்க அவங்க. கண்ணா வைக்கிறீங்க, நான் மந்திரிச்சு வைக்கிறேன்ட்டு ஏதாவது வச்சிட போறாங்க. சரி, ஓகே. இப்ப விளக்கம்னு ஏதோ கொடுத்துருக்காங்க, அது வந்து அலுவலகம் ரெடி ஆயிட்டு இருக்கு, இது ஜோதிட அலுவலகம் தான், வீடு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் இன்னொரு சர்ச்சை. தென்காசி சங்கரன் கோயில் அரசு மருத்துவமனையில ஒருத்தவங்க வந்து ஒரே ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில வந்து அது என்ன சம்பவம்னா, ஒரு கை வந்து வெட்டப்பட்ட கை வந்து ஐஸ் வச்சு தான் எடுத்துட்டு போகணும் ஒரு பாக்ஸில், ஆனால் கவரில் எடுத்துட்டு போகிறாங்கன்னு அந்த செய்தி நிறுவனம் வந்து ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இவங்க டிவிகேவோட மருத்துவர் அணி, இவங்க எப்படி ஆய்வு பண்ணலான்னு இப்போ டிஎம்கே ஐடிவிங்ல இருந்து இவங்க போய் அரசு மருத்துவமனையெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க. இதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரா முதலமைச்சர், இதெல்லாம் என்ன கட்சி ஆட்களை இறக்கி விட்டுருக்காரான்லாம் கேள்வி வந்தது. அதுக்கப்புறம் அந்த செய்தி நிறுவனமே அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு இந்த பெண் யார், இந்த பெண் அப்படின்லாம் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அந்த பெண் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வெட்டப்பட்ட கை இந்த மாதிரி போகுது அப்படிங்கிற செய்தி வந்ததுனால நாங்கள் அதை என்னன்னு கேட்க தான் வந்தோம், மாவட்ட செயலாளரோட சேர்ந்து மருத்துவ அணிங்கிறதுனால நாங்கள் வந்து என்னன்னு விசாரிக்க வந்தோம், நான் ஆய்வெல்லாம் பண்ணலை, அதை பற்றி மட்டும்தான் கேட்டேன் அங்கே உள்ள மருத்துவர்கிட்ட. இல்லை, நாங்கள் ஐஸ் போட்டு தான் அனுப்பினோம், பட் பெட்டிக்கு பதிலாக ஒரு கவரில் அனுப்பியிருக்கோம்லாம் சொன்னாங்க. இதை பற்றி கேட்டுட்டு ஒரு விளக்கம் தான் வந்து நாங்கள் அந்த செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்தோமே தவிர நாங்கள் ஆய்வு பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் விளக்கம் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு ஆட்சி பணியில இருக்கிறீங்களாங்கிற கேள்வியும் வந்திருக்கு. இன்னொன்னு என்னன்னா, டாக்டர் கோட்லாம் போட்டுருக்காங்க. அவங்க டாக்டரா இல்ல, அவங்க ஒரு பிராக்டிஸ் நிறைய 15 வருஷமா ஏதோ கிளினிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு நர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நர்ஸ் டாக்டர் கோட்லாம் போடலாமா? அது நர்ஸ் கோட்டா டாக்டர் கோட்டான்னு தெரியல, அதுக்கு விளக்கம் இல்ல அந்த வீடியோல. அது தப்பாயிட போகுது. எனக்கு பாக்குறப்ப டாக்டர் கோட் போட தெரிஞ்சது. அப்படிதான் இருக்கு. அவங்க ஒரு மருத்துவர் அணிங்கும் போது அந்த நர்ஸ் நம்ம பாத்துருக்கோம்ல, செவிலியர்கள் பாத்துருக்கோம். பட் அவங்க போயிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது புதிய அரசுக்கு கண்டிப்பா ஒரு கெட்ட பேரை தான் சம்பாதிச்சு கொடுக்கும். ஏன்னா வந்து அவங்க அப்படியே தெரிஞ்சிருந்தா கூட கட்சி ரீதியா அதை அணுகி இருக்க கூடாது, ஆட்சி ரீதியா அங்க யார் பொறுப்போ அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்கணும். இவங்க நேரடியா போனதுங்கிறது இப்ப சர்ச்சையா இருக்கு. பாப்போம் போக போக இந்த அரசு இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு. போர் குணம் கொண்ட போர் வாழ்னு யார சொல்லுவாங்கன்னா வைகோ சொல்லிட்டு இருப்பாங்க. இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவருக்கு வந்து புரட்சி தமிழர்னு ஏகப்பட்ட பட்டம் வாங்கினவரு இப்ப போர் வாழுங்கிற பட்டத்தை கொடுக்கல, ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட. நமது அம்மா இல்லைங்கிறனால போர் வாழா. ஆமா, அது வந்து வேலுமணிக்கு போயிருச்சுல. இப்ப நம்ம கிட்ட ஒரு கட்சி பத்திரிகை இருக்கணும்ல, அதனால என்ன பண்றாரு, போர் வாழுங்கிற பத்திரிகையை தொடங்கி இருக்காரு. அம்மாவை மறந்துட்டாரா? அப்ப அந்த பேர்லயோ இல்ல புரட்சி தலைவர்லாம் சொல்லுவாரு, அந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்க. பட் ஓகே, நம்ம போர் வாழ்னு வச்சுப்போம். நம்ம தான் எல்லா போர்லையும் கூத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம்ல, அட்டகத்தி மாதிரி. அந்த வாள், அதுல ஒரு வாழை எடுத்து விடுவோம், நம்ம வாழ் தான் காட்டுவோம், போர் வாழ்னு வச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த பத்திரிகையை வந்து நல்ல நாள் பார்த்து தொடங்கியிருக்காங்களாம் எடப்பாடி அணியினர். அப்புறம் வெளியில அக்னி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, பாருங்க சிவி சண்முகம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அம்மாவால அதாவது ஜெயலலிதாவாலேயே ஓரங்கட்டப்பட்டவர், மாவட்ட செயற்பதியெல்லாம் புடிங்கிட்டாங்க அம்மா. பட் எடப்பாடி பழனிசாமி பெருந்தன்மை பண்ணி தான் அவருக்கு வந்து திருப்பி போஸ்டிங்லாம் வந்து கொடுத்து அழகு பார்த்தாரு. இப்ப 2021 எலெக்ஷன்ல தோத்து போனவனே எம்பி ஆக்கி எல்லாம் வந்து இது பண்ணாரு அவரு. ஆனா இப்ப வந்து அம்மாவால் துரத்தடிக்கப்பட்டவர் தான் சிவி சண்முகம், வாழ்க்கை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி. அம்மாவோட முடிவுக்கு எதிராகவே எடுக்கிறாரு அப்ப எடப்பாடி எடுத்திருக்காரு, அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கும் சொன்னாங்க. சிவி சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுக்குழுவை கூட்டிதான் ஆகணும், பொதுக்குழு கூட்டுறப்பதான் நாங்க எடப்பாடி பழனிசாமிட்ட நாங்க பேச்சுவார்த்தைக்கே போவோம் அப்படிங்கிறாங்க. இங்க பேச்சுவார்த்தை நடக்குவா இல்ல வந்து பாட்டில் பறக்குமாங்கிறது தெரியல. ஆமா, போர் வாழ் என்ன எழுதுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி படிச்சு பார்க்கணும், அப்பதான் தெரியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு தான் அதிக ஆதரவு இருக்கு பொதுக்குழுலன்னு வேற வேலுமணி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல 2 விஷயத்த சொல்லியிருக்காரு. குழப்பத்தை ஏற்படுத்துறவங்களுக்கு கட்சியில இனிமே இடம் கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு. அது நமக்கு புரியுது.
CV சண்முகம், வேலுமணி இவங்களுக்குலாம் இடம் இல்லை. அதே மாதிரி அதிகாரத்துக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு பல பேர் அவரவரே தூக்கிக்கணுங்க. எடப்பாடி இந்த கட்சியில இருந்து நீக்கப்படுகிறார்னு எடப்பாடியே சைன் போடுவாராங்கிற ரேஞ்சுக்கு மாவட்ட செயலாளர்கள் யோசிச்சிருக்காங்க. ஆக அதிகாரம் இல்லைன்னா நம்ம எதுக்கு இங்க இருக்கணும்னு கூட சில பேருக்கு மைண்ட்ல வந்திருக்கலாம். ஏன்னா அதிகாரம் வேணுங்கிறதுக்காக திமுக கூட போலாம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. புரியுதே இல்லையா? அதிகாரம் வேணான்றது எல்லாரையும் தூத்துக்கிட்டு இருக்காப்புல. ஓ அதனாலதானா? இதுதான் ரீசன். இப்பதான் கண்டுபிடிக்கிறோம் பாரு. ஓ அதிகாரத்துக்கு ஆசைப்படாதனால தோத்துக்கிட்டு இருக்கிறாரு. MLA அதிகாரத்தையும் விட்டுறலாமே. அது மட்டும் ஏன் பிடிச்சி வச்சிருக்கான்னு தெரியல. அது அதிக வாக்கு வித்தியாசம் எடப்பாடி பழனிசாமி தான். எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கடைசியில அவரும் முடிச்சுக்கலாம் நினைக்கிறாரு போல தெரியுது. கரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு போல அவரே. இன்னொரு பக்கம் எடப்பாடி ஆதரவாளர் OAS மணியன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அதிமுகல துணை பொதுச்செயலாளரையும் கேட்டவரு அப்படின்னு அவரு விமர்சனம் வைக்கிறாரு ஆதவ அர்ஜுனா மேல. ஓஹோ, நீ தேசிய அளவுல 2 பேருக்கு தான் போட்டியேங்கிற மாதிரி வந்திருக்காங்க. ஒன்னு BJP, இன்னொன்னு CJPன்னு ஒரு கட்சி உருவாயிருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு புது கட்சி இணையத்துல உருவாகி 3 நாளைக்குள்ள 1 லட்சம் பேர் மேல அதுக்கு சேர்ந்திருக்காங்க. அந்த கட்சியில காக்ரோச் எல்லாம் சேர்ந்திருக்கா இல்ல, காக்ரோச்னு சொன்னதுனால இளைஞர்கள் வந்து ஆவேசமாகி சேர்ந்திருக்கிறாங்க. என்னன்னா, தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் ஒரு வழக்குல வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்ப சில இளைஞர்கள் கருப்பாம்பூச்சிகள் மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலையோ தொழிலோ இல்லைன்னா உடனே வந்து நான் ஒரு மீடியா, நான் ஒரு சோசியல் மீடியான்னு சொல்லிக்கிறாங்க. சமூக ஆர்வலர், RTI ஆர்வலர் இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு சுத்துறாங்க. இவங்கெல்லாம் வந்து கருப்பாம்பூச்சிகள் போன்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்ஷான விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. இதுல கோபமான இளைஞர்கள், நாங்க கருப்பாம்பூச்சிகளா, வேலை இல்லா திண்டாட்டம்ங்கிறது இங்க இருக்கு, இதுக்கு யார் காரணம்? நாங்களா காரணம்? இந்த சிஸ்டம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கோபமாயிருக்காங்க. RTI ஆர்வலர்கள் கூட கோபமாயிருக்காங்க. RTI போடுற ஆர்வலர்களை எப்படி வந்து கருப்பாம்பூச்சிகள்னு சொல்லலாம் இப்படின்னு கடும் எதிர்வினைகள் வந்தோன்னே CJI வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல நான் அந்த மீனிங்ல சொல்லலை, இந்த மாதிரி போலியான சர்டிபிகேட் வச்சு சில பேர் வந்து வழக்கறிஞர் ஆகுறாங்க, சில பேர் ஃபேக்கான டிகிரிஸ் வச்சிருக்காங்க, அவங்களதான் வந்து கரப்பான் பூச்சிகள்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் வந்து ஒரு அபிஜித் அப்படிங்கிறவர் இந்த CJP அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், சமூக நீதியை விரும்புறவங்க, சமத்துவத்தை விரும்புறவங்க, ரொம்ப சோம்பேறியா இருக்கிறவங்க, இந்த மாதிரி வேலை இல்லாதவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த கட்சியில இணைஞ்சிக்கலாம்னு ஒரு பேராதரவு இணையத்துல வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. 1 லட்சம் பேருக்கு மேல அங்க இந்த கட்சியில சேர்றோம்னு போட்டிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா திரிணாமுல் காங்கிரஸோட MP மஹுவா மொய்த்ரா, அதே மாதிரி கீர்த்தி ஆசாத் இவங்கெல்லாம் நாங்க அந்த கட்சியில சேரலாமான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய ட்ரெண்டா மாதிரி இருக்குது. இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கவே, ஆட்சியை பிடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா பல இடங்கள்ல இணையத்து வழியாதான் பல புரட்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஆட்சி மாற்றம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம ஒரு கருத்துக்களை சொல்லி கட்சியை உருவாக்கிட்டாங்க அவங்க. இன்னொன்னு அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நியாயமா இருக்கு. நீட் வந்து வினாத்தாள் கசிவா இருக்கு, இதை கட்டுப்படுத்த முடியாதவங்க எங்களை கருப்பாம்பூச்சிகள்னு சொல்லுவீங்களான்னு கேட்கறாங்க. இன்னும் நிறைய மத்திய அரசுக்கு எதிரான நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஒரு இணைய வழி கான்ஃபரன்ஸ் நடத்தி அவங்கள கேள்வி கேட்க போறாங்களாம். ஸோ இதெல்லாம் நான் ரீல்ஸ் போட்டுக்கிறேன்னு மெலோடி அங்க போயிட்டாரு. ஆக்சுவலி ஒன்னோட தெரியல, கரப்பாம்பூச்சியோட சீக்கிரம் நீ வந்து நசுக்கவும் முடியாது, கொல்லவும் முடியாது. அந்த மாதிரி வந்து இளைஞர்களை சுரண்டி பார்த்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு படையாதான் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். அமுக்க மேலதான் வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப நீ சொன்ன மாதிரி அங்க போயிருக்காரு, ரோமுக்கு போயிருக்காரு அவரு. அங்க மெலோனி கூட வந்து மெலோடி சாக்லேட் எல்லாம் கொடுத்திருக்காரு. மெலோடி சாக்லேட் வந்து எப்படி கிரியேட்டிவா வச்சிருக்காரு பத்தியா? மெலோடின் மோடி பிளஸ் மெலோடின்னு போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சாக்லேட்டே நான் வாங்கிட்டு போறேன்னு அங்க போய் அது ஒரு வீடியோ, அது போக ரோம் சுத்தி பாக்குற மாதிரி ஒரு வீடியோ, இதெல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அததான் வந்து ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்காரு. இங்க வந்து மக்கள் ஒரு பொருளாதார புயல்ல சிக்கி அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, விவசாயிகள், இளைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் சிரிச்சுக்கிட்டே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது என்ன கேலி கூத்தா இருக்குது, லீடர்ஷிப்பே கிடையாதுன்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆமா, சோசியல் மீடியாலயே அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாச்சு அப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, அவருக்கு பத்திரிகையாளர்கள்லாம் தான் பயம், மத்தபடி எதுக்கும் பயப்பட மாட்டாரு டப்பச்சி. இன்னொன்னு என்னன்னா, பெட்ரோல் டீசல் விலை ஒரு வாரத்திலேயே 2 டைம் வந்து ஏத்திருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஏத்தலாங்கிற போலதான் வந்து தெரியுது. பெட்ரோலியத்துறை அந்த இணை செயலாளர் சுஜாதா சர்மா ஒவ்வொரு நாளைக்கும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு 750 கோடி வரைக்கும் லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 10%, டீசலுக்கு 13% வரைக்கும் இழப்பை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். லாபத்துலதான் நஷ்டம் வருதுன்றாங்க. இவ்வளவு நாள் லாபம் சம்பாதிச்சாங்க, அதெல்லாம் வந்து அவங்க பாக்கெட்டுக்கு போயிடும். நஷ்டம் தான் மட்டும் சுடு தண்ணியில கால் ஊத்துற மாதிரி நஷ்டம் வந்துருச்சு, பணத்தை கொடுங்கிறாங்க. அனைவா போற போக பார்த்தா
பெட்ரோல் வந்து 1 லிட்டர் 110 ரூபாய் டச் ஆயிடும் போல தெரியுது. மாதிரி 50 காசு முதல்ல ஏத்தி 100 ரூபாய் கொண்டு வந்தாங்க பத்தி, ஒரு ஸ்லாப் மாதிரி பிக்ஸ் பண்ணாங்க பத்தி. ஒரு 3 ரூபா ஏத்துவோம், அப்புறம் டெய்லி ஒரு 50 காசு 20 காசு ஏத்துனா தெரியாதுங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் போயிட்டு இருக்காங்க. 110 ரூபா வரைக்கும் வரும் போல தெரியுது இப்போதைக்கு. பட் இது வந்து ஒரு சோகமா தான் இருக்கு நமக்கு. நம்ம இவ்வளவு தூரம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கேஸ் பல பேர் கிடைக்கலங்கிறாங்க. இப்ப நியூ கனெக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க பல ஏரியாக்கள்ல. எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் காரணம். ஆனா சாக்லேட் சாப்பிடுறீங்களா ஃப்ரெண்ட் அப்படின்னு போனா என்ன நடக்குது? அவரை சொல்லல, அவரை கூட அமெரிக்கால இருந்துகிட்டு ஒருத்தர் படுத்துற பாடுதான் இன்னைக்கு நாடே அனுபவிச்சுட்டு உலகமே. இன்னைக்கு வந்து தாக்குதல் நடத்த போறேன்னு வந்து சொல்லியிருந்தாரு டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மேல. ஏன்னா பிப்ரவரி 28 வந்து ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் மாதிரி வந்து 2 பேரும் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்ப ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் இவங்கெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டதுனால கொஞ்சம் அமைதி காக்குறாராம் அவரு. சீக்கிரம் சட்டு புட்டுன்னு நீங்க முடிவை சொல்லணும், இல்லாட்டி பெரிய ராணுவ தாக்குதல் நடத்த போறேங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு ட்ரம்ப். அமெரிக்காலையும் பெட்ரோல் விலை எல்லாம் ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி இதை தொடர்ச்சியா நடத்தணும்னு அவருக்கு மைண்ட்ல தோணுதுன்னே தெரியல. இல்ல அதுக்குதான் சைனா எல்லாம் போயிட்டு இருந்தாப்புல அவரு. சைனா உங்களுக்கு நீங்க தான் அடிக்க ஆரம்பிச்சு, நீங்க போய் சமாதானப்படுத்தியோன்னு அவங்க கை விரிச்சிட்டாங்க அவங்க. பட் இது எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு தெரியல. நம்ம ஜியும் கூப்பிட முடியாது, ஒரு சாக்லேட் கொடுக்கறதுல பிஸியா இருக்காரு அவரு. விஸ்வகுரு வேற, அவர் தான் ஏதாவது பார்த்து பண்ணணும். சொந்த வீடு இருந்தாலும் இப்ப வாடகை வீட்டுலதான் இருக்கேன். சொந்த வீட்டை என்ன பண்ணீங்க? வாடகைக்கு விட்டுருக்கேன். இது ஒரு அமைச்சரை வச்சு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. விசாரிச்சு ஒரு நாள் பேசுவோம். நீங்க எப்படி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில பெரிய ஆளோ டிவிக்கே சொல்றாங்க, அது மாதிரி அவங்க இன்ஸ்டாகிராம் யூனிவர்சிட்டியில பெரிய ஆளுக அப்படின்னு சொல்லி பிஜேபி கிட்ட சொல்றாங்க. வயது காரணமாய் கிடைக்கும் மரியாதை வேறு, வாழ்ந்ததின் காரணமாய் கிடைக்கும் மரியாதை வேறு, பணத்தின் காரணமாய் கிடைக்கும் மரியாதை வேறு. அதை நான் சேர்த்துக்கிறேன். when someone said உனக்கு என்னப்பா ஆபீஸ்ல நீ பெரிய ஆளு, நீ லீவ் வேணும், மேனேஜர் முடியாது. பாத்தியா, இதான் என் லட்சணம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது உறுதியா விசிகா டிவிக்கு அரசுல பங்கெடுத்துக்க போறாங்க. அமைச்சரவை இடம்பெறம் போறாங்க. திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட அமைச்சரவையில இடம் உறுதிங்கிறது வந்து தெரியுது. இல்ல இப்படிதான் கூட்டணி உறுதின்னு முத நாள் சொன்னாங்க, அடுத்த நாள் மாத்தினாங்க. இப்போதைக்கு உறுதின்னு தான் சொல்றாங்க. 100% உறுதி. ஏன்னா பாராதான் வந்து நடக்க போகுது. ஜில்லான ஒரு படம் நடிச்சார் விஜய். அதுல வந்து மோகன்லால் அவரும் வந்து இடிச்சு சக்தி சேர்ந்தான் பாட்டெல்லாம் பாடுவாங்க. அந்த மாதிரி சேர போறாங்களா திரும்பவும் விஜயும்? கூட்டணி அரசு, தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி ஆட்சி அமைய போகுது. அது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லதுதான். ஆக்சுவலி அது கூட்டணி அரசு இருக்கிறப்ப அரசுக்கு ஒரு நெருக்கடி வந்து கொடுக்கலாம். கஷ்ட காலங்கள்ல ஒரு பிடி வந்து கூட்டணி கட்சிகள் கையிலையும் இருக்கும். அதனால நல்ல விஷயம் தான் அது. அதனால ஜில்லாங்கிறதே வந்து விருதா கொடுத்தோம் நான் 2 பேருக்கும். ஓகே, நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.